வணக்கம். நம் நாட்டு அரசாங்கம் யாருக்காக செயல்பட்டு வருகிறது? ஒரு சில கார்ப்பரேட் நபர்களுக்கா, அரசியல்வாதிகளுக்கா, அல்ல அந்த அரசியல்வாதிகளுடைய குடும்பத்திற்கா? அந்த பவர் செக்டரில் இருக்கும் நபர்களுக்கு தான் இந்த அனைத்து சலுகைகளுமே நம் நாட்டு அரசாங்கம் தேடி கொடுத்து வருகிறதா? நம் நாட்டு மக்களுக்கான அரசாங்கம் எங்க என்றதுதான் ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. வேக்சினேஷன். எந்த வேக்சினேஷன் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு ஒரு சுலபமான வழியில், ஒரு இலவசமான வழியில் அல்ல ஒரு குறைந்த விலையில் கிடைத்திருக்க வேண்டுமோ, அந்த வேக்சினேஷனே அவர்களுக்கு கிடைக்காத காரணம் யார்? இந்த அரசாங்கத்தால் இந்த வேலையை பார்க்க முடியவில்லை என்று நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டே ஒரு கமிட்டியை அமைத்து, உங்களால் இந்த வேக்சினேஷன் டிரைவை நடத்த முடியாது, அதனால் இந்த வேலையை நாங்களே பார்த்துக் கொள்கிறோம் என்று ஒரு கமிட்டியையும் அமைத்து விட்டது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. இந்த ஃபெயிலியரான சிஸ்டம், இந்த ஃபெயிலியரான வேக்சினேஷன் டிரைவிற்கான காரணம் யார் என்று உங்களுக்கு எடுத்துக்காட்ட இருக்கிறேன், வாருங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அப்படி எங்களுடைய வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்க கான்டாக்ட் லிஸ்டில் இருந்து வெறும் 5 நபருக்கு ஷேர் செய்தாலே போதும். இந்த சேனலை, ஒரு இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிசத்தை உங்களால் சப்போர்ட் செய்ய முடியும், ஊக்கப்படுத்த முடியும். நீங்க இதை செய்வீர்கள் என்று நம்பி உங்களை இந்த வீடியோக்குள் கூட்டிச் செல்கிறேன், வாருங்கள். வேக்சினேஷன். இந்தியாவில் வெறும் 2 கம்பெனிகளை நம்பி நம் நாட்டு மத்திய அரசாங்கம் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே வேக்சினேஷனை போட இருக்கிறோம் என்ற அந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள். கோவிட் ஷீல்ட் மற்றும் கோவேக்சின், பாரத் பயோடெக் மற்றும் சீரம் இன்ஸ்டிடியூஷன். எந்த வேலையை அரசாங்கம் நேரடியாக தன் கையில் எடுத்து அதை பார்த்திருக்க வேண்டுமோ, அதை 2 கார்ப்பரேட்களை நம்பி 135 கோடி மக்களுடைய உயிருடன் விளையாண்ட வேலையை தான் இந்த அரசாங்கம் பார்த்திருக்கிறது. எந்த விதமான பிளானிங், எந்த விதமான திட்டமும் இல்லாமல் 150 ரூபாய்க்கு இந்த 2 கம்பெனிகளுமே மத்திய அரசாங்கத்திற்கு இந்த வேக்சினேஷனை கொடுத்து வந்தார்கள். அரசாங்க மருத்துவமனைகளில் இது இலவசமாக போடப்பட்டது. அதே பிரைவேட் ஹாஸ்பிட்டல்களில் 250 ரூபாய் வசூலித்து வந்தார்கள். 150 ரூபாய் அந்த வேக்சினேஷனுக்காக, 100 ரூபாய் அவர்களுடைய சர்வீஸ் சார்ஜாக. ஆனால் மே 1ஆம் தேதியிலிருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்களுக்கு இலவசமாக நாங்கள் வேக்சினேஷனை வழங்க மாட்டோம், மத்திய அரசாங்கம் உத்தரவு போட்டது. நேரடியாக அனைத்து மாநில அரசாங்கங்களுமே இந்த 2 கம்பெனிகளுடன் போய் நேரடியாக டீலை பேசிக்கொள்ளுங்கள். அவர்கள் எவ்வளவிற்கு உங்களுக்கு கொடுக்கிறார்களோ அதற்கே நீங்கள் வாங்கி உங்களுடைய மக்களுக்கு போட்டு விடுங்கள். அதாவது தேர்தல் பிரச்சாரத்தில் இதே அரசாங்கம், இதே அரசியல் கட்சி, எங்களுக்கு நீங்கள் ஓட்டை போட்டீர்கள்னா உங்களுக்கு நாங்கள் இலவசமாக இந்த வேக்சினேஷனை கொடுப்போம் என்று கூறினார்கள். ஒட்டுமொத்த உலகத்திலேயே இந்த வேக்சினேஷனை இலவசமாகவே போட்டு வருகிறார்கள். ஆனால் இந்தியாவில் மட்டும் எதற்காக இந்த அளவில் வேக்சினேஷனுக்கான விலை உயர்ந்து கொண்டிருக்கிறது? ஆரம்ப காலகட்டத்தில் 60 வயதிற்கு மேற்பட்ட நபர்களுக்கு நாங்கள் இந்த வேக்சினேஷனை போடுவோம் என்று கூறினார்கள், இலவசமாக. அதற்கு மேல் அந்த ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ்களுக்கும் வேக்சினேஷனை போடுவோம் என்று கூறினார்கள். 45 வயதிற்கு மேற்பட்ட நபர்களுக்கு இந்த வேக்சினேஷனை கொடுப்போம் என்று கூறினார்கள். மே 1ஆம் தேதியிலிருந்து 18 வயதிற்கு மேற்பட்ட நபர்களுக்கு இந்த வேக்சினேஷனை கொடுப்போம் என்று கூறிவிட்டது இந்த அரசாங்கம். ஆனால் எப்படி அந்த வேக்சினேஷன், அதோடைய ப்ரொடக்ஷனை அதிகரிக்கலாம், எப்படி இந்த ஒட்டுமொத்த வேக்சினேஷன் டிரைவை ஒரு சுலபமான முறையில் நடத்தலாம் என்கிற எந்த விதமான பிளானிங்கும் இந்த அரசாங்கத்தால் எடுத்து வைக்க முடியவில்லை. நீங்க அந்த வேக்சினேஷன் டிரைவிற்கான அந்த போர்ட்டலில், அந்த வெப்சைட்டில் போய் சைன் பண்ணி பாருங்கள், அனைத்துமே புக்டு என்று தான் காட்டும். எந்த சின்ன கிளினிக்களிலும் இந்த வேக்சினேஷன் இன்னைக்கு கிடைப்பதில்லை. இதே காலகட்டத்தில் இதே வேக்சினேஷன் டிரைவிற்கான இன்னொரு உண்மையும் வெளிவந்திருக்கிறது. 250 ரூபாய்க்கு கிடைத்து கொண்டிருந்த இந்த வேக்சினேஷன் இன்னைக்கு 700 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் வரை கிடைக்க தொடங்கிவிட்டது. அனைத்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்கள் செய்யும் இந்த செயல். அதுவும் அனைத்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்கள் உங்களுக்கு கிடைக்காது. இதை வெறும் 4 பிரைவேட் ஹாஸ்பிட்டல்களுக்கு மட்டும் தான் இப்போ கொடுத்து வருகிறார்கள். அப்போலோ, மேக்ஸ், ஃபோர்டிஸ், மணிபால். அதாவது எந்த வேக்சினேஷனை ஒரு அதிகபட்சமான வேக்சினேஷன் சென்டர்களை அமைத்து மக்களிடம் கொண்டு போய் சேர்த்திருக்க வேண்டுமோ, வெறும் 4 பிரைவேட், மிகப்பெரிய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்களுக்கு கொடுத்து வருகிறது இந்த அரசாங்கம். அந்த ரேட்டையும் கொஞ்சம் கேட்டு பாருங்கள்.
வெறும் 250 ரூபாய்க்கு கிடைத்து கொண்டிருந்த இந்த வேக்சினேஷன் இன்னைக்கு 700 900 ரூபாய் வரை கோவிஷீல்டு, அதாவது சீரம் இன்ஸ்டிடியூஷன் தயாரித்த இந்த மெடிசன் கிடைத்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 6 மடங்கு அதிகரித்து விட்டது. பாரத் பயோடெக் தயாரித்த கோவேக்சின் 1250 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் வரை. அதுவும் வெறும் 4 மருத்துவமனைக்கு தான் இந்த வேக்சினேஷனை கொடுத்திருக்கிறது இந்த அரசாங்கம். அப்போலோ, மேக்ஸ், ஃபோர்டிஸ் மற்றும் மணிபால், வேற எங்கேயுமே உங்களுக்கு இந்த வேக்சினேஷன் இன்னைக்கு டேட்டில் கிடைக்காது. இந்த வேக்சினேஷனுக்கான அந்த டேட்டாவையும் கொஞ்சம் பார்த்து விடுங்கள். எங்கெல்லாம் இப்போ இந்த வேக்சினேஷனை போட்டு வருகிறார்கள் என்று. வெறும் பெரிய நகரங்களில் மட்டும், அதுவும் முழுமையாக இன்னும் கிடைக்கவில்லை. அதே நீங்கள் சிறிய கிராமம், டிஸ்ட்ரிக்ட், அங்கெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் எத்தனை நாட்கள் பிடிக்கும் இந்த வேக்சினேஷன் போய் சேருவதற்காக. ஒரு பக்கம் இந்த வேக்சினேஷன் மட்டும்தான் இன்னைக்கு உங்களிடம் இருக்கும் ஒரு ஆயுதம் என்று கூறி வருகிறீர்கள். அனைவருமே வேக்சினேஷனை போட்டுக்கொள்ளுங்கள் என்று நீங்கள் பிரச்சாரம் செய்து வருகிறீர்கள். ஆனால் அந்த வேக்சினேஷனை கிடைக்காத பட்சத்தில் இன்னைக்கு நகரங்கள் கூட திண்டாடி வருகிறது. மேக்ஸ் ஹாஸ்பிட்டலில் 900 ரூபாய்க்கு கோவிஷீல்டை போட்டு வருகிறார்கள். டெல்லி, குட்காவ், மும்பை இங்கே மட்டும்தான் இந்த வேக்சினேஷன் கிடைக்கிறது மேக்ஸ் ஹாஸ்பிட்டலில். அப்போலோ ஹாஸ்பிட்டல் 850 ரூபாய். டெல்லி, அஹமதாபாத், சென்னை, ஹைதராபாத் மற்றும் கல்கட்டா இங்கே மட்டும்தான் இந்த வேக்சினேஷனை போட்டு வருகிறார்கள். HN ரிலையன்ஸ் 700 ரூபாய் மும்பை. வேற எங்கேயுமே இந்த வேக்சினேஷன் இன்னைக்கு காலகட்டத்தில் கிடைக்கவில்லை. கோவேக்சின், பாரத் பயோடெக் தயாரித்த கோவேக்சின், மணிபால், கோவா மற்றும் பெங்களூரில் மட்டும்தான் இந்த வேக்சினேஷன் கிடைக்கிறது. 1350 ரூபாய். ஃபோர்டிஸ் ஹாஸ்பிட்டலில் 1250 ரூபாய். டெல்லி, குட்காவ், நொய்டா மற்றும் ஜெய்ப்பூர் இந்த மருத்துவமனைகளில் மட்டும்தான் இந்த வேக்சினேஷன் போடப்படுகிறது. யசோதா ஹாஸ்பிட்டல் 1200 ரூபாய் ஹைதராபாத். BGS ஹாஸ்பிட்டல் 1500 ரூபாய் பெங்களூர். வுட்லேண்ட் ஹாஸ்பிட்டல் 1500 ரூபாய் கல்கட்டா. அப்போலோ ஹாஸ்பிட்டல் 1200 ரூபாய் ஹைதராபாத் மற்றும் சென்னை. HN ரிலையன்ஸ் ஹாஸ்பிட்டல் 1250 ரூபாய் மும்பை. இந்த இடங்களில் மட்டும்தான் இந்த வேக்சினேஷனை போட்டு வருகிறார்கள். அப்போ கிராமப்புறங்களில் இருக்கும் மக்கள், ஒரு பி டவுன் அல்ல சி டவுனில் இருக்கும் மக்கள், அவர்களுக்கு எப்போ இந்த வேக்சினேஷன் போய் சேரும் என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். எதற்காக ஒரு சில குறிப்பிட்ட பெரிய ஹாஸ்பிட்டல்களுக்கு மட்டும் இந்த வேக்சினேஷன் கிடைத்திருக்கிறது? அப்போ எதற்காக இந்த சின்ன சின்ன கிளினிக்கள், சின்ன சின்ன டிஸ்பென்சரிகள் அல்ல சிறிய மருத்துவமனைகளுக்கு இந்த வேக்சினேஷனை கொடுக்கவில்லை? மிகப்பெரிய கேள்வி. இதே விஷயத்தை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வதற்காக மேக்ஸ் ஹாஸ்பிட்டலுடைய ஸ்போக் பர்சனிடம் கேட்டோம். அவர் கொடுத்த பதில், எங்களுக்கு வரக்கூடிய அந்த லேண்டிங் காஸ்ட், கோவிஷீல்டு சீரம் இன்ஸ்டிடியூஷன் தயாரித்த கோவிஷீல்டுக்கான லேண்டிங் காஸ்ட் 660 ரூபாயிலிருந்து 670 ரூபாய். இதிலிருந்து ஒரு 5-6% வேஸ்டேஜ், அதுக்கப்புறம் அதில் GST இதெல்லாம் நீங்கள் சேர்த்தீர்கள்னா 710 715 ரூபாய்க்கு ஒரு கோவிஷீல்டுக்கான அந்த லேண்டிங் காஸ்ட் வருகிறது. இதற்கு பின் PPE கிட், பயோமெடிக்கல் இது எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்தீர்கள்னா இன்னும் ஒரு 170 180 ரூபாய். ஆக மொத்தம் 900 ரூபாய். சிந்தித்து பாருங்கள், ஒரு மருத்துவமனைக்கு லேண்டிங் காஸ்ட் 660 670 ரூபாய்க்கு கிடைத்தால் அவர்களால் எப்படி இதை இலவசமாக போட முடியும் அல்ல குறைந்த விலைக்கு போட முடியும்? இவ்வளவுக்கு தான் நீங்க விற்க வேண்டும் என்கிற எந்த விதமான அந்த கட்டுப்பாட்டையும் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் எடுத்து வைக்கவில்லை. நம் நாட்டு மத்திய அரசாங்கம் நினைத்திருந்தால் அவர்களால் இந்த பிரஷரை போட்டிருக்க முடியும். ஹாஸ்பிட்டல்களுக்கு நீங்க அதே விலைக்கு எதற்கு கொடுக்க முடியவில்லை? எங்களுக்கு நீங்க 150 ரூபாய்க்கு கொடுத்தீர்கள், எதற்காக ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ அல்ல பிரைவேட் மருத்துவமனைக்கோ உங்களால் அந்த விலைக்கு கொடுக்க முடியவில்லை என்ற எந்த விதமான கேள்வியும் கேட்கவில்லை. அதனால்தான் ஆரம்பத்திலே கூறியபடி நம் நாட்டு அரசாங்கம் யாருக்காக செயல்பட்டு வருகிறது? ஒரு சில கார்ப்பரேட்டிற்கா, அரசியல்வாதிகளுக்கா, அல்ல அவர்களுடைய குடும்பத்திற்கா? மக்கள் எவ்வளோ ரூபாய் கொடுத்தாலும் வாங்கி போட்டுக்கொள்ள வேண்டும். பணம் இருக்கிறவர்கள், படித்தவர்கள் மட்டும்தான் இந்த ஆன்லைனில் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். பணம் இருக்கிறவர்கள் தான் இது போன்ற விலையை கொடுத்து போய் இந்த கோவிட் ஷீல்டு அல்ல கோவேக்சினை போட்டுக்கொள்ள முடியும். அதே ஒரு கிராமப்புறங்களில் இருக்கும் ஏழை மக்கள்,
அவர்களால் இந்த பணத்தை கொடுக்க முடியுமா? அவர்களால் இந்த போர்ட்டலில் போய் தன்னை ரெஜிஸ்டர் செய்ய முடியுமா? நகரங்களுக்கு கூட உங்களால் இந்த வேக்சினேஷனை கொடுக்க முடியவில்லை. கிராமங்களுக்கு எப்போதான் போகும் என்கிற எந்த விதமான ப்ளூ பிரிண்ட்டையும் நீங்க காட்டவில்லை. அதனால்தான் உங்கள் கையில் இருந்த இந்த அதிகாரத்தை பறித்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா தானாகவே ஒரு கமிட்டியை அமைத்து விட்டார்கள். ஒட்டுமொத்த உலகத்திலேயே இந்தியாவில் மட்டும்தான் இந்த அளவில் விலை அதிகரித்திருக்கிறது. வேற எங்கேயுமே இந்த அளவில் அழிச்சாட்டியம் நடக்கவில்லை. சவுதி அரேபியாவில் $5.25, சவுத் ஆப்பிரிக்காவில் $5.25, அமெரிக்காவில் $4, பக்கத்து நாடான பங்களாதேஷில் $4, பிரேசிலில் $3.15, யூகே $3, இயூவில் 2.15 $3.50. இந்தியாவுடைய விலை நீங்க கேளுங்கள், $12-17. சிந்தித்து பாருங்கள். 3 மடங்கு 4 மடங்கு அதிகமாக இந்தியாவில் தான் வித்து கொண்டிருக்கிறது. எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் ஒரு கார்ப்பரேட் கையில் அனைத்து பொறுப்புகளையுமே விட்டு மக்களை திண்டாட விட்டார்கள் இந்த நபர்கள். பல மாநிலங்கள் இதற்கான கம்ப்ளைண்ட் எடுத்து வைத்துதான் வருகிறார்கள். டெல்லியோட சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் டெல்லியில் 1 லட்சம் டோசஸ்கள் ஒரு நாளில் போடப்பட்டு வருகிறது. அடுத்த 4 அல்ல 5 நாட்களுக்கு மட்டும்தான் எங்களிடம் வேக்சினேஷன் இருக்கிறது, அதற்கு மேல் எங்களிடம் வேக்சினேஷன் இல்லை என்று கூறிவிட்டார்கள். மகாராஷ்டிராவுடைய கதியும் இதே போல்தான் இருக்கிறது. கோவிஷீல்டு மே 26 வரை மட்டும்தான் அவைலபிளாக இருக்கிறது, அதுக்கு மேல் அவரிடம் இந்த வேக்சினேஷன் இல்லை. தெலங்கானாவில் வேக்சினேஷனே இல்லாத காரணத்தால் 45 வயதிற்கு மேற்பட்ட நபர்களுக்கு கூட இந்த வேக்சினேஷனை போட முடியவில்லை. இதே பாணியில் கேரளாவிற்கு வந்து விடுங்கள். கேரளாவில் வெறும் 3 லட்சம் வேக்சினேஷன் தான் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அவர்கள் போட்ட ஆர்டர் 75 லட்சம் கோவிஷீல்டு, 25 லட்சம் கோவேக்சின் டோசஸ். ஆனால் கிடைத்தது வெறும் 3 லட்சம். எந்த அளவில் ஒரு டிமாண்டை கிரியேட் செய்து வருகிறார்கள், எந்த அளவில் இந்த டிமாண்டை கிரியேட் செய்து ஒரு சில கார்ப்பரேட்டுகளுக்கு மட்டும்தான் இந்த லாபத்தை தேடி கொடுக்க பார்க்கிறது இந்த அரசாங்கம். எதற்காக? அவர்களுடைய ப்ரொடக்ஷன் லைனை உங்களால் அதிகரிக்க முடியவில்லை. போன வருடம் ஜூலை மாதத்திலிருந்தே இந்த கோவிஷீல்டுக்கான ப்ரொடக்ஷன் இந்தியாவில் தொடங்கிவிட்டது 2020ஆம் ஆண்டு. இன்னைக்கு நாம் மே மாதத்தில் வந்து விட்டோம், அதாவது 10 மாதம் ஆகிவிட்டது. ஆனால் இப்போ கூட உங்களால் இந்த வேக்சினேஷனுக்கான ப்ரொடக்ஷனை அதிகரிக்க முடியவில்லை. இந்த வேக்சினேஷன் சென்டரை உங்களால் அங்கீகரிக்க முடியவில்லை, அதை அதிகரிக்க முடியவில்லை. நகரங்களுக்கு கூட இன்னைக்கு இந்த டிமாண்டை நீங்க கிரியேட் செய்து காட்டி வருகிறீர்கள். உலக நாடுகள் இலவசமாக போட்டுக்கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் இந்திய மக்கள் $1500 வரை கொடுத்து இந்த வேக்சினேஷனை போட்டு வருகிறார்கள், அதுவும் கிடைக்கவில்லை. அரசாங்கம் எப்படி அரசியல்வாதிகள் அவர்களுடைய குடும்பத்திற்கு வேலை பார்த்து வருகிறது என்று அதையும் கொஞ்சம் பார்த்து விடுங்கள். மக்களுக்கு ஒரு திட்டம், அரசியல்வாதிகள் அவர்களுடைய குடும்பத்திற்கு இன்னொரு திட்டம். அதாவது உத்தராகண்ட் எம்எல்ஏ உடைய பையன் 25 வயது இந்த நபருக்கு மே 5 வேக்சினேஷனை போட்டு விட்டார்கள். உத்தராகண்ட் அரசாங்கம் இன்னையிலிருந்து தான் அந்த 18 வயதிற்கு மேற்பட்ட நபர்களுக்கு இந்த வேக்சினேஷன் டிரைவை தொடங்க இருக்கிறார்கள். ஆனால் ஒரு எம்எல்ஏ உடைய மகனுக்கு மே 5 வேக்சினேஷன் கிடைத்து விட்டது. எம்எல்ஏ தன்னுடைய மகன் மற்றும் மனைவியை கூட்டி ஒரு மருத்துவமனைக்கு போய் அந்த மருத்துவமனையில் அவர்களை மிரட்டி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இவர்களுக்கு வேக்சினேஷனை போட வைத்திருக்கிறார். இது முதல் முறை அல்ல. இதே பாணியில் மகாராஷ்டிராவின் எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் தேவேந்திர ஃபட்னவிஸ் அவருடைய ஒரு சொந்தக்காரர், அவருடைய வயது வெறும் 21. அந்த நபருக்கும் போன மாதமே, அதாவது இந்த 18 வயதெல்லாம் விட்டுவிடுங்கள், 45 வயதிற்கு மேற்பட்ட நபர்களுக்கு மட்டும்தான் இந்த வேக்சினேஷன் கிடைத்து கொண்டு இருக்கும் என்ற அந்த காலகட்டத்தில் 21 வயதான இந்த நபருக்கு வேக்சினேஷன் கிடைத்து விட்டது. தைரியத்தை பாருங்கள். இந்த நபர்கள் அந்த வேக்சினேஷனை போட்டு உங்களை அலைக்கழிக்கும் வேலையை தான் பார்த்து வருகிறார்கள். இந்த படங்களை தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் தைரியமாக பகிர்ந்தும் வருகிறார்கள்.
எங்கள் கையில் பவர் இருக்கிறது, உங்களால் என்ன செய்ய முடியும் என்கிற அந்த விஷயத்தை தான் எடுத்து காட்டி வருகிறார்கள். மக்களாகிய நீங்கள் மட்டும்தான் ஏமாளி, எங்களிடம் பவர் இருந்தால் நாங்கள் எதை வேணாலும் செய்வோம், எதை வேணாலும் சாதித்து விடுவோம் என்று அந்த வேலையை தான் இந்த நபர்கள் பார்த்து வருகிறார்கள். சிந்தித்து பாருங்கள், ஒரு அரசாங்கம் யாருக்காக செயல்பட்டு வருகிறது? மக்களுக்காகவா? ஒரு சில கார்ப்பரேட்டுக்காகவா? அல்ல இது போன்ற அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கா? நன்றி, வணக்கம்.